இதுதான் எடிசன். பின்னாடி இருக்கிறது தான் கத்திரி மலை. இந்த மலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கோட்டு நல்லா இல்லை, ஒரு வழியாக மாட்டிட்டேன். இது கெட்ட படம் பார்த்தா ஏதோ சத்யராஜ் படம், பழைய காலத்து சத்யராஜ் படம் கெட்ட மாதிரி இருக்கு. அந்த ரஜினி போட்டு வருவாங்க, ரஜினி சத்யராஜ்லாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கு. இதை போட்டுட்டு நம்ம வந்து இந்த மலைக்கு போக போகிறோம், அதுவும் பைக்கில் போக போகிறோம். இதெல்லாம் எனக்கே ரொம்ப புதுசாக இருக்குது. வாங்க போகலாம். ரெண்டு வழி இருக்குது இந்த ஊருக்கு வர்றதுக்கு. ஒன்று வந்து ஈரோடு அந்தியூர் வழியாக ஒரு பாதையும், இன்னொன்று வந்து சேலம் மாவட்டம் வழியாக, ரெண்டு வழியாக இந்த ஊருக்கு வரலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த சேலம் மாவட்டம் வழியாக வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. நமக்கு நடக்கிறதுக்கு ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் போதும். அடிவாரத்தில் நம்ம பைக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நடந்து போகிறதும் போகலாம். இப்போ கொஞ்சம் மண் பாதை போட்டிருக்காங்க, ஸோ நம்மளாம் முடிஞ்ச வரைக்கும் பாதையிலே வந்துக்கலாம். இந்த மலைக்கு வரலாறுங்கிறது பார்த்திங்கன்னா, இங்கே இருக்க மக்கள் பார்த்திங்கன்னா சோழகர் பழங்குடிகளை சேர்ந்தவங்க. சோழகர்கள் இந்த பகுதியில் நிறைய சோழகர் மக்களை நம்ம பார்க்க முடியும். லிங்கோ சோழகர்னு நிறைய பழங்குடியின மக்களை பார்க்க முடியும். அந்த வகையில் இங்கே இருக்கிறவங்க வந்து சோழகர் பழங்குடிகளை சேர்ந்தவங்க. 73 குடும்பங்கள்கிட்ட இருக்காங்க. அதில் 130 ஆண்கள் 140 பெண்கள்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறையா இங்கே உள்ள மக்கள்கிட்ட பேசணும். ஏன்னா அடிப்படை வசதிகள் நிறையவே இல்லாமல் இவங்க எப்படி ஒவ்வொரு நாளையும் கிடக்கிறாங்க, நகர வாழ்க்கைக்கும் அவங்களுடைய வாழ்க்கைக்கும் என்னென்ன வேறுபாடுகள் இருக்குங்கிறதெல்லாம் போய் பார்க்கலாம். அப்புறம் அந்த மக்களுடைய திருவிழாக்கள் எப்படி இருக்குது, அவங்க முக்கியமாக ஒரு தெய்வத்தை வணங்குறாங்க, மங்கம்மாங்கிற தெய்வம், அதை பற்றின இதெல்லாம் பார்ப்போம். அப்புறம் கண்டிப்பாக பாலா பார்த்தானா ரொம்ப ஃபீல் பண்ணுவான். யார் போன முறை நானும் அவனு இதே இடத்துக்கு நைட் டைமில் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து. பாலா யார்? நம்ம தம்பி. கிட்டத்தட்ட இந்த பாறையெல்லாம் நாங்கள் பார்த்தோம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தாண்டியே போயிருந்தோம். யானை குறுக்க வந்ததுனால போக முடியாமல் போச்சு. போய் ஒன்றும் கெட்டு போகலாம். கஷ்டமான பாதை இந்த பாதை. கொஞ்சம் போராடி கஷ்டப்பட்டு மலையோட நடுப்பகுதிக்கு வந்துட்டோம். ஓரளவு கொஞ்சம் குளிர் உணர ஆரம்பிச்சிருக்கோம். மிதமான குளிர் தெரியுது. சுற்றி வர காட்சிகள் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க. இன்னும் அற்புதமான காட்சிகளை அப்படியே மேலே போய் பார்ப்போம். கிட்டத்தட்ட மலை உச்சி கிட்ட நெருங்கிட்டோம். காட்சிகள் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் ஆயிடுச்சு. பாதைகள் இப்படி கரடுமுரடான பாதைகள் இருந்ததுனால வண்டியிலே வர்றது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. ஆனாலும் ரொம்ப சிரமப்பட்டு வந்துட்டோம். ரொம்ப நல்லாயிருக்கு. நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். இதுதான் வந்த பாதை. இது வேறு வண்டி வேணாண்டா. இது வேறு இரு கொஞ்சம் லைட்டாக பின்னாடி தெரியல. இரு வர இரியா கொஞ்சம் பின்னாடி தெரியல. இப்போ முறுக்கு முறுக்க முடியும். பின்னாடி பிடிச்சிட்டேன்.
மக்களே கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோம். கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு சொல்லிட்டு பல்சருக்கே நன்றி சொல்லி குன்றின் மேல் ஏறி நடந்தால் வெண்டிடலாம் குலசேகரங்கிற மாதிரி ஏதோ வளர்றேன். மூச்சு வாங்குது எனக்கு. என்ன தெரியல. இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு பெருநிமிச்சு வருது. ஏன்னா நம்ம சமவெளி பகுதியை நோக்கி போயிட்டுருக்கோம். இது வரைக்கும் ஒரு மேடான பகுதியை நோக்கி போயிட்டு இருந்தோம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சீரான பகுதிக்கு வந்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா யானையோடைய வழித்தடம் அப்படிம்பாங்க. யானைகள் அதிகமாக உலாவக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம். இப்போ தான் ஒரு கண்டத்தை தாண்டினோம். இப்போ அடுத்த கண்டம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் கிட்டத்தட்ட புதுக்கோட்டையிலேருந்து சேலம் வர்றதுக்கு ஆனது 200 கிலோமீட்டருக்கு ஆன தூரம் 4 மணி நேரங்க. இங்கே 7 மணிக்கு ஆரம்பித்தோம். 11 மணி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் தூரத்தை பார்த்தீங்கன்னா 4 மணி நேரத்துக்கு ஏறி இருக்கோம்னா இந்த பாதையோடைய சொல்லலாமா கியர் குறைச்சி கியர் கிட்டத்தட்ட அந்த கோவிலுடைய மேல் பகுதிக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த மகா மாதேஸ்வரன் மலை கோவில். அதோடைய பாதைக்கு இது போகுது. கத்தரிமலை ஆணைமலை. பின்னாடி வண்டியை விட்டா ஐயா காலியாகிறாரு. ரெக்கார்ட் ஆகுதா? முன்னே தானே இருக்குது. முறுக்கி யானை சாணி இப்போ தான் மக்களை பார்க்குறோம். இதுதான் யானை சாணி. விட்டுறாதன்ல நீ விழுந்துடாத. அவர் பார் எக்ஸல் ஹெவி டியூட்டியில் எப்படி ஏறிக்கிட்டு இருக்காரு மக்களே. நம்ம பாருங்கள், இந்த பல்சர் வண்டியில் யாரும் சொல்லுவாங்க பல்சர் வந்து மலைக்காடெல்லாம் ஏறும்னு. நம்பி வாங்காதீங்க. அது நம்பி வாங்கினாலும் இப்படிலாம் ஏறும் நம்பாதீங்க. என்னென்னமோ உளர்றேன். ஐயோ அவர் சிங்கிளாக போகிறாரு, நம்ம டபுளாக போட்டுருவோம். ஒரு வழியாக பெரும் போராட்டத்துக்கு பிறகு மேலே வந்துட்டோம். கடைசியாக நம்ம சோழர்கள் வாழ்ந்த இடத்த தேடி வந்துட்டோம். தேங்க்ஸ் டு பல்சர். மலை உச்சியில் சமன்படுத்தப்பட்ட இந்த பகுதியில் மக்கள் சின்ன சின்ன வீடுகள் குடிசைகள் அமைச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. வீரப்பன் உலாவி வாழ்ந்த காட்டில் இதுவும் ஒன்று, கத்திரி மலை ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. மூங்கில்ல செய்த முறம், கூடை மாதிரியான கைவினைப் பொருட்களில் மக்கள் இங்கே உற்பத்தி பண்ணி கீழே போய் விற்பனை செய்கிறாங்க. பல தடைகளை தாண்டி பல போராட்டங்களை கடந்து இந்த மலை உச்சிக்கு வந்தாச்சு. கத்தரி மலை உச்சியில் இருக்கோம். ரொம்ப கரடுமுரடான பாதைகள், செங்குத்தான பாதைகள், இதெல்லாத்தையும் கடந்து மேலே வந்து சேர்றதுக்கு மிகப்பெரிய போராட்டமாகிடுச்சு. 2 சக்கர வாகனத்தில் வர்றது அவ்வளோ எளிதான காரியம் இல்லை. அந்த அளவுக்கு தான் பாதைகள் இருக்குது. இதுவாக போக்குவரத்துக்கு டிராக்டர் வர்ற அளவுக்கு பாதைகள் இருக்குது. டிராக்டர்லாம் பொருள் கொண்டு வந்து வேறு ட்ரக்கு கொண்டு போக முடியாது. டிராக்டரில் மட்டும் இந்த முன்னாடி இன்ஜினில் மட்டும் வச்சு பொருள் கொண்டு வர மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம அந்த பாதைகளையாக டிராக்டரும் வருது. இங்கே மலைப்பாதைகளில் இந்த பாதைகளும் டிராக்டர் போகிறதுக்கான ஒரு பாதையாக வச்சுருக்காங்க. இது வழியாக டிராக்டரில் ஆட்களோ பொருளோ கொண்டு வந்துடுறாங்க.
இங்கே ஒரு பள்ளிக்கூடமும் இருக்குது. பள்ளிக்கூடத்தில் சோலார்லாம் இப்போ தான் போட்டிருக்காங்க. ஒரு கிணறு இருக்குது, பயன்பாட்டுக்கு தண்ணீர் எடுக்க ஒரு கிணறு வச்சுருக்காங்க. சோலார் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக கல்விக்கான ஏற்பாடுகள் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் பொதுக்குள்ளலாம் பீர் பாட்டில் இங்கேயும் கொண்டு வந்து குடிகார மக்கள் பீர் பாட்டில் போட்டு வச்சுருக்காங்க. பள்ளிக்கூடம் கொஞ்சம் பள்ளமான பகுதியில் இருக்குது. மேட்டான பகுதியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேலே சோலார் அமைச்சிருக்காங்க. இந்த பக்கம் தண்ணி தொட்டியெல்லாம் வச்சு நவீன வசதிகளோட கொஞ்சம் கட்டியிருக்காங்க. ஆனால் இந்த பெரிய பள்ளிக்கூட கட்டடம் மக்களால் பெரிதும் பயன்படுத்தப்படாத மாதிரி தான் தெரியுது. ஏன்னா மாணவர்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரே ஒரு அறைக்குள்ள வச்சு தான் எல்லா வகுப்பையுமே வச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு மாணவர்களோட எண்ணிக்கையும் குறைவு. இப்போ ஒரு மிகப்பெரிய பலாமரத்துக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கோம். இந்த மரம் எப்படியும் ஒரு 20-30 வருஷம் மரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மரத்தோட ஒரு பகுதிகளெல்லாம் காஞ்சி முறிஞ்சு ஒரு சில கிளைகள்லாம் பட்டு விழுந்திருக்கு. மரமும் பெரிய மரமாக இருக்குது. சில பழங்கள் அதில் காய்ச்சிருக்கு. மலையில் இருக்க பலாமரம், பலாப்பழம். மலைக்கு வரக்கூடிய பாதைகளை தவிர மீது எல்லாமே அடர்ந்த ஒரு வனமாக தான் இருக்குது. மலை உச்சியில் மட்டும்தான் மக்கள் சமவெளிகளாக்கி, இதுவே மேடு பள்ளமாக இருக்கிறத திட்டாக சமவெளிகளாக்கி பெரிய கற்களை வச்சு அடுக்க அமைச்சு நிலத்தை சமன்படுத்தி விவசாயம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு வெறும் காடுகளில் தான் கிடக்கு. மேலே கொஞ்சம் மற்ற மலைகளை தாண்டி கொஞ்சம் சமவெளிப்படுத்தி மக்கள் இங்கே தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 நபர்கள் வசிக்கிறதாக சொல்கிறாங்க. எல்லாமே சின்ன சின்ன வீடுகள். முன்னாடி இன்னும் பழமை மாறாமல் தான் இருந்திருக்கும். இப்போ தான் சின்ன சின்ன வகையில் தண்ணீர் குழாய்கள், தண்ணீர் டேங்க்கு, சோலார் மின்சாரம்னு சொல்லி ஓரளவு கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. இடமும் சூழலும் ரொம்ப அமைதியாக குளிர் காற்றாக அருமையாக இருக்குது. நம்ம ஊரில் ஊனாங்கொடின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த தலைகளை இலைகள் கட்டுறதுக்கு காடுகள்லேருந்து எடுத்து பயன்படுத்துவாங்க. அதே மாதிரியான கொடி, அதே இலைகள் தான் இருக்குது. அந்த கொடி தான் நினைக்கிறேன். அதே மாதிரியான கொடிகள் இங்கே மலை மீது காண முடியுது. இந்த டிராக்டர் மூலமாக தான் ஆட்கள் யார் வரனாவோ இல்லை கீழே இருந்து பொருள் ஏற்றிட்டு வரனாங்களோ ஏற்றிட்டு வராங்க. கூடுதலாக பின்னாடி ட்ரக் அது மாதிரிலாம் எடுத்துகிட்டு வர முடியாது. ஏன்னா பாதைகள் அவ்வளோ கடுமையான இருக்கிறதுனால முன்னாடி பின்னாடி 2 பொட்டிகள் இதில் அட்டாச் பண்ணிக்கிறாங்க. பண்ணிவிட்டு இதில் தான் கீழே இருந்து மேலே வராங்க. ₹8,69,700 மதிப்பில் சோலாரில் இயங்கக்கூடிய ஒரு மின்னியற்றிகளை அரசு செலவில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கிணற்றுல இருந்தால் இவங்க குடிநீர் தேவைக்கு எடுத்துக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் தண்ணீர் உள்ளே பார்த்தா அவ்வளோ சுத்தமான தண்ணியெல்லாம் தெரியல. கொஞ்சம் கருமை நிறமாக தான் இருக்குது தண்ணி. இந்த தண்ணி தான் குடிக்க பயன்படுத்துகிறதாக மக்கள் சொல்கிறாங்க. மேய்ஞ்சிக்கு இருக்க எல்லா மாடுகளோட கழுத்துலையும் ஒரு சிறிய அளவிலான மணி கட்டியிருக்காங்க. இது வனவிலங்குகள்கிட்டருந்து பாதுகாக்கிறதுக்காக எப்போதும் மாடு மேயும்போது அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. இங்கே அங்கங்கே நிறைய கோயில்கள் நம்ம காண முடியுது. கோவில் அப்படின்றது ஒரு மரத்தடியில் ஒரு சூலாயுதம், ஒரு அம்பு, ஒரு கல், அது மாதிரியான மிக எளிமையான கோயில்கள் அங்கங்கே மரத்தடியில் இருக்குது. மக்கள் தினந்தோறும் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அது இப்போ தான் கற்கோவில் ஒன்று புதிதாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. பாதி கட்டப்பட்ட நிலையில் ஒரு கற்கோவில் பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் கற்களாலான முதல் முறையாக கோயில் இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி கோயில்கள் எல்லாமே ஒரு மரத்தடியில் மிக எளிமையான அளவில் தெய்வங்களும் வழிபாடுகளும் எளிமையாக நடந்துக்கிட்டு இருக்கு. தரையிலேயே வட்ட வடிவமான ஒரு பீடம் மாதிரி அமைச்சு நடுவில் கோவில் சாமி சிலைகள் அது மாதிரி வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. மிக எளிமையான கடவுள்களும்
வழிபாடுகளும் தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. இது மாதிரியாக தான் வச்சுருக்காங்க. டிராக்டர் இப்போது மேலே மலையிலேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. மக்களையும் பொருட்களையும் ஏற்றிட்டு இறங்க ஆரம்பிக்குது. அந்த காட்சியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நாமளும் மிகச்சிறப்பான இந்த பயணத்தை முடிச்சுட்டு கீழ் நோக்கி இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே வந்துட்டு யானையை பார்க்காம போகிறது ரொம்பவே வருத்தம்தான். ஆனால் யானையோட சாணியை பார்த்துட்டோம். இதுதான் யானையோட சாணம்ன்றாங்க. பெரிய பெரிய உருண்டைகளாக செடி சத்தை வைக்கோல் மாதிரியான இதெல்லாம் இருக்குது. நிறைய விதைகளும் யானை சாணிக்குள்ளே கிடக்க நிறைய மரங்கள் செடிகளில் சாப்பிட்டதில் அதோட விதைகளும் நிறைய அதில் இருக்கிறத காண முடியுது. இந்த இடத்துல வந்துருக்கிற காட்சி ரொம்ப அற்புதமான ஒரு காட்சியாக இருக்குது. அடுக்கடுக்கான மலைத்தொடர்கள், கிழக்கு தொடர்ச்சி மலைன்றாங்க. அடுக்கடுக்கான மலைத்தொடர்கள் அந்த பக்கம் வரிசையாக இருக்குது. இந்த பக்கம் மேட்டூர் அணை தெரியுது. இங்கேருந்து பார்க்கும்போதே ரொம்ப அற்புதமான ஒரு காட்சியை ரசிச்சுட்டு இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறோம். நம்ம மலையில் ஏறினதை விட இறங்குறது ரொம்ப கடினமான ஒரு இதாக இருந்தது. இது மாதிரியான கொண்டை ஊசி வளைவு, சாலை இல்லாத சூழல், கிட்டத்தட்ட செங்குத்து கொஞ்சம் சாய்வான சரிவு பாதைகள். இந்த இறங்கும் பாதையில் இறங்குறது ரொம்ப கடினமான ஒரு பயணமாக தான் இருந்தது. இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வந்திருக்கோம்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம். அவ்வளோதான். நம்ம ஒரு குறுக்கு பாதையில் போகிறோம். கனகதாசன் இப்போ அந்த பாதையில் போய் சொல்லிட்டோம். ஏன்னா ஃபுல்லாக கரடு முரடாக இருக்கனால 2 பேரால் இது நடக்க முடியல. ஸோ இந்த சைடு வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது ஒரு ஷார்ட்கட் வேன்னு சொல்லலாம். குளுக்காண்டி சாப்பிடு. வந்துடவா? இல்லை ஷார்ட்கட் தான் இருக்கும் போல. நான் வந்துட்டேன் அதில். இங்கே போய் முடியுது. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்டத்தட்ட அடிவாரத்தை நெருங்க போகிறோம். ஜல்லிக்கட்டு போட்டிருந்தோம். பார்த்தீங்கன்னா தரைப்பகுதிக்கு வந்துட்டோம். சமதள பகுதிக்கு எந்த ஒரு அச்சுறுத்தல் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு வெற்றி வாகையை சூடிட்டோம். சக்ஸஸ்ஃபுல்லி வந்துட்டோம் மக்களே. அவ்வளோ பெரிய ஒரு மலையில் ஏறிட்டு இன்றைக்கி நம்ம சிறப்பாக இறங்கியிருக்கோம். ஒரு சிறப்பான பணியை முடிச்சிருக்கோம் இந்த புலிகள் காப்பகத்துக்கு மத்தியில். வணக்கம் மக்களே. காலைல ஏறும்போது ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியோட ஆனந்தமாக ஏறினோம். இப்போ ஆனந்தம் இருக்குது, புத்துணர்ச்சி இல்லை. ரொம்ப அடிபட்டு வந்தாச்சு. ரொம்ப நம்ம நினச்சி போன முயற்சியெல்லாம் இருந்தது. ஆனால் பாதைகள் ரொம்ப கடினமாக இருந்ததுனால கொஞ்சம் அடி வாங்கிட்டோம். பரவாயில்ல. எடிசன்
பயணத்தில் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு பயணத்தில் அவங்கள மறுபடியும் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது இந்த பயண நினைவுகளை நல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய பயணங்கள் திட்டமிட போகிறோம். இந்த பயணங்கள் எல்லாத்துலேயும் ஒரு பயனுள்ள தகவல்களை சொல்ல போகிறோம். முக்கியமாக இந்த பயணத்தில் இப்போ நாங்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறோம். எண்டில் என்ன விஷயம்னா, இப்போ இந்த இடத்துக்கு ஐயோ ஃபோன் அடிக்கிறாங்க இருங்க. ஓட்டு இந்த இடத்துக்கு வந்து நம்ம உள்ளே வரும்போதே இங்கே ரேஞ்சர்ஸ் வந்து ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க மான்களுக்கு வந்து வெயில் தாக்கத்தால் நீர் குடிக்கிறதுக்கு ஒரு நீர் தொட்டி அமைச்சிருக்காங்க. அது கட்டுறதுக்கு தேவையான செலவுகளுக்கு வந்து உதவ முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோஸ் பார்க்குற யாராவது இதுக்கு உதவ முன் வந்து நினச்சிங்கன்னா, இல்லை நண்பர்கள் உதவ நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கமெண்ட்டோ இல்லை கற்கை என்ற டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்தாலும் செய்கிறோம். ஓகே, கற்கை என்ற குழுவை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கற்கை என்றவின் தொடர்பு இணைப்புகள் கீழே கொடுத்துருவோம். நன்றி, அவ்வளோதானே. மிகச்சிறப்பாக இந்த பயணம் நிறைவடைந்தது. மீண்டும் இன்னொரு பயண காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி நண்பர்களே.